திருச்சி மாநகர் மாவட்ட அமமுக சார்பில் கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பிறந்த நாளை முன்னிட்டு ஒருநாள் கிரிக்கெட் போட்டி கள்ளக்குழி ரயில்வே மைதானத்தில் நடைபெற்றது. பரிசளிப்பு விழாவில் கலந்து கொண்ட அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். பின்னர் டிடிவி தினகரன் செய்தியாளர்களிடம் பேசுகையில், ஒரே நாடு ஒரே தேர்தல் சரியாக வரும் என அனுமானிக்க முடியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். மழை, வெள்ளம், புயல் பாதிப்பில் மக்கள் எப்படி தப்பியுள்ளனர். திமுக மக்களை ஏமாற்றி ஆட்சி செய்கிறது. திமுக ஆட்சியில் விளம்பரம் தான் இருக்கிறதே தவிர சொல்லும் அளவுக்கு எதுவும் இல்லை. அதிமுகவுக்குள் சலசலப்பு இல்லை என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டு இருக்க வேண்டிய நிலைக்கு வந்துவிட்டனர். அதிமுகவை இந்த நிலைக்கு உள்ளாக்கியது எடப்பாடி பழனிசாமி தான். அமமுகவில் இருந்து அதிமுகவுக்கு சென்று அதிருப்திக்கு உள்ளான நிர்வாகிகள் யாரேனும் அக்கட்சிக்குள் சலசலப்பு ஏற்படுத்தி இருக்கலாம். இதில் அமமுகவின் தூண்டுதல் இல்லை. பழனிசாமி எதை வேண்டுமானாலும் பேசுவார். அவருக்கு தெரிந்ததெல்லாம் துரோகம்தான். திமுக ஆட்சியில் இருக்கவும் மக்களவை தேர்தலில் வெற்றி பெறவும் பழனிசாமியின் மறைமுக உதவிதான் காரணம். இரட்டை இலையை ஜனநாயக ரீதியாக மீட்டெடுப்போம். பழனிசாமி என்ற சுயநலவாதியிடம் இரட்டை இலை சிக்கிக் கொண்டு திமுக வெற்றிக்கு உதவியாக உள்ளது. வேதனை. பழனிசாமிக்கு காவடி தூக்குபவர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொண்டு 2026 தேர்தலுக்கு பிறகு அதிமுகவுக்கு முடிவுரை எழுதிவிடுவார்கள். கொள்ளை, ஊழல் குற்றச்சாட்டுகளில் இருந்து தன்னையும் குடும்பத்தையும் காப்பாற்றிக் கொள்வதற்காக 2026 தேர்தலுக்கு பிறகு அதிமுக கட்சி இல்லாத அளவுக்கு பழனிசாமி செய்து விடுவார். அதிமுக என்ற கட்சி அழிந்துவிடும் என பாஜக நினைக்கவில்லை. அம்மாவின் தொண்டர்கள் ஓர் அணியில் இருந்தால்தான் திமுக எனும் தீய சக்தியை வெல்ல முடியும் என்று நினைக்கின்றனர். 2021 ஆண்டு தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி சுயநலத்தால் எடுத்த தவறான முடிவால் திமுக ஆட்சிக்கு வந்தது. 2024 தேர்தலில் பாஜகவுடன் நான் நேரடியாக கூட்டணி வைத்துள்ளேன். அன்றைக்கு திமுகவுக்கு எதிராக வேட்பாளரை EPS நிறுத்தாமல் இருந்தாலே நாங்கள் வெற்றி பெற்றிருப்போம். புரட்சி தலைவர் கண்டெடுத்த இரட்டை இலை சின்னம் திமுகவின் வெற்றிக்கு மறைமுகமாக உதவி செய்கின்றது. எனக்கு தெரிந்தவரை பாஜகவில் உள்ள அனைத்து நிர்வாகிகளும் அதிமுக பலமாக இருந்து கூட்டணியில் வர வேண்டும் என எதிர்பார்க்கின்றனர். மாவட்ட வாரியாக கூட்டங்களில் பிரச்சனை நடந்துள்ளது. EPS ஆட்சியில் இருந்ததால் அமைதியாக இருந்தார்களே தவிர தொண்டர்கள் தற்போது வருத்தத்தில் உள்ளார்கள். இது அவர் சுற்றுப்பயணம் செல்லும் போது போலீஸ் பாதுகாப்புடன் செல்ல வேண்டி வரும். பழனிசாமி பொதுச் செயலாளராக பணபலத்துடன் உள்ளதால் வணிக நிறுவனம் போல் அதிமுக உள்ளது. அதிமுகவில் ஸ்லீப்பர் செல்கள் என்னுடன் தொடர்பில் உள்ளனர். பாஜக கூட்டணியில் அதிமுக வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அதில் பழனிசாமி இருப்பாரா இருக்க மாட்டாரா என்று நான் சொல்ல விரும்பவில்லை. அதிமுக முன்னாள் மற்றும் முன்னாள் நிர்வாகிகள் பாஜக கூட்டணியை விரும்புகிறார்கள். அதிமுக அழியாமல் இருக்க வேண்டுமானால் தேசிய ஜனநாயக கூட்டணி உடன் வந்தால் தான் முடியும். 2026 திமுக ஆட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வீழ்த்தும். இந்த கூட்டணிக்கு திமுக ஆட்சி எதிர்க்கும் அனைத்து கட்சிகளையும் வரவேற்கிறோம். சில கட்சிகள் இதன் மூலம் தங்கள் மீதுள்ள பாவத்தை போக்கிக் கொள்ள வாய்ப்பிருக்கிறது. திமுகவின் பி டீமாக செயல்படுகிறார் எடப்பாடி பழனிசாமி. அந்த கலங்கத்தை போக்கிக் கொள்வதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வர வேண்டும். பாஜகவுடன் கூட்டணியில் இருந்த போது தோல்வியை சந்தித்த அதிமுக கூட்டணியில் இருந்து வெளியே வந்து படு தோல்வி அடைந்து விட்டது என்று தெரிவித்தார். நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ளோம். கூட்டணி வலுப்பெற திமுக என்னும் தீய சக்தி ஆட்சிக்கு தேஜாக்கு இந்த தேர்தலில் மக்கள் ஆதரவுடன் முடிவுரை எழுதி நல்லதொரு மக்கள் ஆட்சியை கூட்டணி ஆட்சியை கொண்டு வருவோம். திருமாவளவன் குழப்பத்தில் உள்ளார். ஆதவர்ஜனா பேசியதை வைத்து திமுகவுக்கும் விசிகாவுக்கும் இடையே பிரச்சனை இருக்கிறது என மக்கள் எண்ணுகின்றனர். என்னதான் திருமாவளவன் மறுத்தாலும் நெருப்பில்லாமல் புகையாது என்பது போல திமுக கூட்டணியில் பிரச்சனை உள்ளது. கத்தரிக்காய் முற்றினால் கடை தெருவுக்கு வரும். ஆதவர்ஜனா நீக்கத்துக்கு திருமாவளவனுக்கு அழுத்தம் தரப்பட்டதாக தெரியவில்லை. ஆனால் திருமாவளவன் அவரை சரியாக கையாளவில்லை. முளையிலேயே கிள்ளி இருக்க வேண்டும். திமுக கூட்டணியை விட பலமான கூட்டணியாக எங்கள் கூட்டணி அமையும். பாஜகவுடன் கூட்டணி வைத்த பின் எனக்கு எந்த நெருக்கடியும் இல்லை. அதிமுக ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று பாஜக விரும்புகிறது. அதிமுக ஒற்றுமையாக இருக்க அவர்கள் செய்த விஷயங்கள் பிள்ளையார் பிடிக்க குரங்காக மாறிய கதையாக மாறியிருக்கலாம். அதிமுக வலுவாக இருக்க வேண்டும் என்பதுதான் பாஜகவின் எண்ணம். இவ்வாறு அவர் கூறினார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.